பிரைஸ் தி லார்ட். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. சங்கீதம் 9:18. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எப்படி புளிச்சாப்பாடு செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ குக்கரை எடுத்து அதில் ஒரு 3 டம்ளர் அரிசி, என்ன அரிசின்னா குருணை அரிசி தாங்க, பொன்னி அரிசியில் அதில் 3 டம்ளர் போடுறேன். எப்போவுமே இந்த வெரைட்டி ரைஸு, தக்காளி சாப்பாடு, இப்போ அரிசிம்பருப்பு, பிரியாணி, இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எல்லாமே, புளி சாப்பாடு இதுக்கெல்லாமே நான் இந்த அரிசி தான் யூஸ் பண்ணுவேங்க. அதில் 3 டம்ளர் அரிசி போட்டு 2 தடவை கழுவி ஊற போட்டேன். என்னுடைய சொம்பில் ஒரு 1.25 சொம்பு தண்ணி ஊற்றி ஊற போட்டிருக்கேன். 1 மணி நேரத்துக்கு முன்னையே போட்டுட்டேன். ஆல்ரெடி புளியும் ஊற வச்சுருக்கேங்க, ஒரு அப்ராக்சிமேட்டாக. இப்போ 1 மணி நேரம் கழித்து வந்து அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி முதல்ல கடுகு போட்டு கடலைப்பருப்பு போடுறேங்க. ஒன்று மறந்துட்டேங்க, கடலைப்பருப்பு போடும்போதே ஒரு 10 பல் பூண்டை உரித்து பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கணும், மறந்துட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டாச்சு. என்னுடைய மிளகா 2 மிளகா போடுறேன், அது ரொம்ப காரம், அதுவும் போட்டேன். இப்போது கருவேப்பிலை போடுறேன். புளி வந்து கரைக்கணுங்க. புளி வந்து கரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதில் உப்பு போடுறேன். சாப்பாட்டுக்கு இந்த புளி கரைசலுக்கும் தேவையான உப்பு போட்டு கரைக்கிறேன். ஏன்னா கையில் வலுவலுன்னு ஒட்டாது, புளியும் பூராமே கரைஞ்சி வந்துடும். அதனால் எப்போவுமே புளியில் உப்பு போட்டு கரைப்பேன். இப்போ அது மாதிரி கரைச்சிக்கிறேங்க. இப்போ அந்த பக்கம் சாப்பாடு ஆயிடுச்சு கரண்ட் அடுப்பில். இந்த புளி சாப்பாட்டுக்கு சூட்டபிளான சைடிஷ் என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பொரியலெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு பிடிச்சது பப்படா அல்லது சிப்ஸு வகைகள், உருளைக்கிழங்கு சிப்ஸு, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, நேந்திரப்பழம் சிப்ஸு அல்லது வத்தல் வகைகள். இந்த குடல் வத்தல், கொத்தவரக்காய் வத்தல், இந்த மாதிரி வத்தல் வகைகள் எதுவுமே இல்லைன்னா மிக்சர் போட்டு சாப்பிட்லாம். இது தாங்க புளி சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைடிஷ். அப்புறம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி. நான் இப்படி போட்டு சாப்பிட்றத விரும்புவேன். இன்றைக்கி காலையிலேயே தோசைக்கு செஞ்ச தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்துச்சு, அதை தான் இப்போ எடுத்துக்க போகிறேன். அப்புறம் பப்படம் தாங்க, சிப்ஸு மிச்சரெல்லாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் புளிச்சாப்பாடு செய்தால் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு பொரியல் காயெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ புளி ஊற்றியாச்சு. இந்த புளியில் வந்து அது என்ன போடுறேன்னாக்கா, வெந்தய பொடி. வெந்தயத்தை ஆல்ரெடி எப்போவுமே அதாவது வறுத்து அரைச்சி வச்சுருப்பேங்க புளி சாப்பாட்டுக்குன்னு. அதில் ஒரு 2 ஸ்பூனை போடுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த புளி தண்ணி வந்து சுண்டுற வரைக்கும், நல்லா வாசம் ஒரு மாதிரி பச்சை வாசமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கிறேங்க. இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த புளிச்சாப்பாடு எப்போவுமே செய்துட்டா அடுத்த 1 மணி நேரத்துக்கு அந்த ரோம் பூரா அந்த வெந்தய மணம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த புளிச்சாப்பாட்டுக்கு அந்த வெந்தய பொடி தான் ஹைலைட் டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பக்கம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குழஞ்சிடக்கூடாதுன்ட்டு தான் வச்சேன். எப்படி இருக்குதுன்னு திறந்து பார்த்தா தான் தெரியும். ஓ சூப்பர், குழையில. எங்கள் வீட்டு பூனைகளுக்கு 2 கரண்டி சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன். இந்த புளி சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வெள்ளை சாப்பாட்டில் பால் ஊற்றி கொடுத்தா தான் பிடிக்கும். அதனால் அதுக்கு எடுத்து வச்சாச்சு. இந்த சோறு மீதி இருக்கிற இந்த சோத்தில் தான் நான் வந்து புளியை ஊற்ற போகிறேன். இப்போது ரெடியான புளியை அந்த கரைசல் அப்படியே ஊற்றி கிளற வேண்டியது தாங்க. நல்லா கிளறிட்டு மறுபடியும் ஃபேனில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா பளபளன்னு ஆயிரும். கட்டி கட்டியாக எல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்லாம், உடனே சாப்பிட வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. ஓகே, நன்றி, ஆமீன்.